சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ சொல்றது சரிதான் செண்பகவல்லி. அவ ஒரு மாதிரி அப்படியே கலங்கி போய் தான் இருக்கா. சாமி கிட்ட ரொம்ப மனம் உருகி வேண்டியிருப்பா போல இருக்கு. நீ சொல்ற மாதிரி இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சிவசங்கரிங்கிற பறந்துக்கு அருவிங்கிற பட்டாம்பூச்சி மேல அப்படி என்னதான் பாசம்னு கூடிய சீக்கிரமே நம்ம கண்டுபிடிக்கணுங்க. சிவசங்கரிய சாய்க்கிறதுக்கு நாமளும் ஒரு நல்ல வழியை தேடிக்கிட்டு தானே இருக்கோம். ஒருவேளை இது மூலியமா ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் கிடைக்கலாம்ல. பார்க்கலாம் செண்பகம். ஏதோ பெருசா சிக்கின மாதிரி தோணுது, ஆனா என்னமோ சிக்காத மாதிரி தோணுது. சிக்கட்டும் சிக்கட்டும், மொத்த கதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டா சொன்னடா. எதுவும் மிஸ் பண்ணல. கொண்டு வரேன். வாங்க வாங்க. என்ன இப்படி வைங்க. என்னடா இதெல்லாம் தெரியலையே. அத்தை, இந்த பலகாரம்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் நம்ம வெண்ணிலாக்கு கொடுக்க வேண்டிய பாத்திரம்லாம் கார்ல ஏத்தியாச்சு. சொன்னதெல்லாம் ஏத்தியாச்சுல, எதுவும் மிஸ் பண்ணல. எதுவுமே மிஸ் பண்ணாம வெண்ணிலாக்கு கொடுக்க வேண்டியது எல்லாமே ரெடியா இருக்கு. மா, எது மிஸ் ஆனாலும் நம்ம பாத்துக்கலாமா. வெண்ணிலா தானே ஊருக்கு போறா. அவ என்ன பெர்மனண்டாவா அங்கேயே வந்துட போறா. எப்படியும் திரும்ப ஊருக்கு வந்து தானே ஆகணும். பாரு மா. ஆமாமா, திடீர்னு அங்கேயே இருக்க சொன்னா அவளும் ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுவார்ல. 2 நாள் அங்க இருக்கட்டும், 2 நாள் நம்ம வீட்டுல வந்து இருக்கட்டும். என்னடா, அப்பதான் புது இடம் அவளுக்கு பழக்கமாகும்ல. பாவம் வெண்ணிலா திடீர்னு நம்மளை விட்டுட்டு போறதுனால அவ ரொம்ப கஷ்டப்பட போறா. மாமா, நாங்களும் கல்யாணம் பண்ணி எங்க வீட்ல இருந்து இங்க வரும்போது இப்படிதான் முதல்ல கஷ்டப்பட்டோம். ஆனா இப்ப என்னடானா இங்க இருந்து அங்க போகதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது என்னமோ உண்மைதான். ஊருக்கு போனா 2 நாள் கூட அத்தை மாமா பிள்ளைங்கன்னு எல்லாரையும் மறந்துட்டு இருக்க முடியல. உடனே ஓடி வந்துடுறதா இருக்கு. ஆமா, 2 நாளைக்கு ஈஸ்வர் மாமாவை பார்க்க முடியாம உங்களால அங்க இருக்க முடியல. அதனாலதான் ஓடி வந்திருப்பீங்க. வெண்ணிலா அக்கா ஆமாவா? ஐயோ இந்து, நீ சும்மா இரு. சரஸ்வதி, பாத்தியா இவள? நம்ம எல்லாரும் வெண்ணிலா நம்மளை விட்டு பிரிஞ்சு போறது ரொம்ப கஷ்டம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா வெண்ணிலா புருஷன் வீட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்க பாத்தியா? பார்த்தேன். வெண்ணிலா நம்ம கூடவே இருந்துட்டு திடீர்னு புகுந்த வீட்டுக்கு போறத நம்மளாலே தாங்க முடியல. எல்லாரும் மனசுக்குள்ள கலங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவ எப்படி மெயின்டைன் பண்றா பாத்தீங்களா? வேற என்ன பண்ண முடியும்? புருஷ வீட்டுக்கு போய் தானே ஆகணும். இதுல கோவப்படுறதுக்கும் ஆச்சரியப்படுறதுக்கும் அப்படி என்ன இருக்கு? உங்களை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உடனே கிளம்பி வர போறேன். உங்க கூட பேசணும்னு தோணுச்சுன்னா போன் பண்ண போறேன். அவ்வளவுதானே. அட கடவுளே, இங்கிருந்து போகும்போது கண்ணெல்லாம் கலங்கி அழுதுகிட்டு நம்மளெல்லாம் பிரிய முடியாம போவா. நாமெல்லாம் ஆறுதல் சொல்லி அனுப்பலான்னு ரெடியா இருந்தா இவன் நமக்கு ஆறுதல் சொல்றா பாத்தியா? ஏய், வெண்ணிலாவும் ஜீவாவும் புறப்பட்டாங்க. ஆனா நீலவேணி எங்க ஆளையே காணோம். நீலவேணி, நிலவேணி, உள்ள என்னம்மா பண்ற? வா வா வா. அக்கா, உன் பொண்ணு மருமகனும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அனுப்பி வைக்க வர மாட்டியா? வெளியே வா. வந்துட்டா. ஐயோ, என்னாச்சுப்பா? ஏன் அழுதுட்டே வர்றா? ஏன்? என்ன தெரியலையே. அக்கா, என்ன ஆச்சு? எதுக்கு அழுதுகிட்டே இருக்க? அக்கா, உன்னதான் கேக்குறோம். என்னாச்சு? ஏதாச்சும் சொன்னாதானே தெரியும். என்ன அக்கா, இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? அதான் எல்லாம் கேக்குறாங்கல்ல, வாயை திறந்து சொல்ல.
அண்ணி நீலவேணி, உன் பொண்ணை புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைக்காம இப்படி அழுதுகிட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? அம்மா உன்னை யாரும் எதுவும் சொன்னாங்களா? அப்புறம் ஏன் நான் அழுததோ என் தம்பிங்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு அப்படியே பதறாங்கல்ல. அது சரி. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? என் பொண்ணு என்னை விட்டு அங்க போய் தனியா இருக்க போறா. அங்க இவ அழுதா இவளுக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறதுக்கு அங்க யாருமா இருக்கா? அக்கா நான் இருக்கேன்க்கா. வெண்ணிலா அழுதா ஏன்னு கேட்க நான் இல்லையா? ஃபர்ஸ்ட் வெண்ணிலா என் கூட இருக்கும்போது அவளை நான் அழ விடுவேனா? நீங்க கவலையப்படாதீங்க அக்கா. மா, என் கல்யாணத்திலே விருப்பம் இல்லாம தானே இருந்த. இப்ப என்ன அப்படியே ஓவரா ஃபீல் பண்ற? ஏய் வெண்ணிலா, அம்மாவையெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. என்ன இருந்தாலும் நீலவேணி உன்னை பெத்தவ. உனக்கு நல்லதாமா நினைப்பா. நீ தான் அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்பும்போது ஒரு அம்மாவா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அப்படி சொல்லுங்கப்பா. இவ பாட்டுக்கு என்ன இங்க இப்படி விட்டுட்டு போயிட்டா எனக்கு யாரு இருக்காங்க? எப்பவுமே என் கூட சண்டை போட்டுட்டே இருப்பா. ஆரம்பிச்சிட்டா. இனிமே யாரு பையன் சண்டை போடுவாங்க? இதான் பிரச்சனையா? அக்கா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் வெண்ணிலாவை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறேன். அக்கா தயவு செஞ்சு அழாதக்கா, பார்க்க முடியல. இங்க பாரு, உன்னை பார்த்து வெண்ணிலா கண்ணு கலங்குது பாரு. சந்தோஷமா அவங்கள அனுப்பி வைக்கா. சரி அருவி, நீ இந்து லட்சுமி 3 பேரும் போய் வெண்ணிலா விட்டுட்டு வந்துருங்க. சரிங்க அத்தை. அம்மா இல்ல அருவி போக வேணாம், அண்ணிங்க 2 பேரும் மட்டும் போயிட்டு. ஏய் ஏன் 3 பேரும் சேர்ந்து போய் விட்டுட்டு வரட்டுமே, ஏன் வேண்டாங்கிற? ஆமாண்டா, நீலவேணி அங்க போனா ஏதாவது வாய் கொடுத்துக்கிட்டே இருப்பா. அதனாலதான் நீலவேணி வேண்டாம், இவங்க 3 பேரும் போகட்டும்னு சொன்னேன். மாமா, அருவியக்கா வரட்டுமே. ஆரம்பத்துல இருந்து எங்க கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணதே அருவியக்கா தான். அவங்க என் கூட வந்து ஒரு நாள் இருந்துட்டு என்னை விட்டுட்டு வந்தா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இல்ல வெண்ணிலா, முதல்ல புகுந்த வீட்டுக்கு போகும்போது எந்த சங்கடமும் வந்துடக்கூடாதுல்ல. அருவி மண்டபத்துல வச்சு பெரியம்மா பெரியப்பா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டா. அதனால இப்ப அருவி அங்க வந்தானா கோவத்துல இன்னும் முன்ன பின்னும் பேசிக்கிட்டா அது நல்லா இருக்காது, பிரச்சனையா தான் வரும். அதுக்காக தான் சொல்றேன். நான் பிரச்சனை பண்ணல புகழ், நான் உண்மையை தான் சொன்னேன். உங்க பெரியப்பா தான் சரஸ்வதி அத்தையோட தம்பி சண்முகத்தை கொலை பண்ணியிருக்காரு.